மாண்புமிகு உறுப்பினர் தியாகராஜன். பேரவைத் தலைவர் அவர்களே, நமது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருந்து மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை வாய்க்கால் அமைத்து நமது முசிறி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தாத்தையங்கார்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள மகாதேவி ஏரிக்கு கொடுத்தால் மிக விவசாயிகள் 50,000 பேர் பயனடைவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருணையுள்ளத்தோடு பரிந்துரைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நல்ல திட்டம் தான் மாண்பு பேரவையில். இப்ப சொல்றத முன்னே சொல்லிக்க கூடாதா? என் டிமாண்ட் வரப்போகுது. மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. பென்னாகரம் தொகுதிக்குட்பட்ட காரிமங்கலம் ஒன்றியத்தில் புலிக்கரை இருக்கிறது. அந்த புலிக்கரை கிராமத்தில் பக்கத்தில் புலிக்கரை என்ற பெரிய ஏரி, இந்த ஏரி ஆழப்படுத்தப்பட்டுள்ளது. இது இணைப்பு கால்வாய் அருகிலே செல்ல இருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது. அந்த இணைப்பு கால்வாய் சிறிது தூரம் இணைத்து விட்டால் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு நிலத்தடி நீர் ஊற்று கிடைக்கும். இது திட்டமிட்டு தயார் நிலையில் உள்ளது. அமைச்சர் அவர்களும் ஏற்கனவே 3 முறை அறிவித்திருக்கிறீர்கள். ஆகவே நடப்பு ஆண்டிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் சொன்னவாறு இந்த புலிக்கரை ஏரி இணைப்பு கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றப்படுமா, விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவரே, நான் பையலுக்கு வந்தப்போ அந்த ஊரை பார்த்தேன், அதனால எனக்கு வழியும் தெரியும். மாண்புமிகு மணி அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றோடு கவனிக்கப்படும். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெர்ணமலூர் ஒன்றியம் வல்லம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வல்லம், ஆராசூர், தென்சந்தமங்கலம், கீழ்சாத்தமங்கலம், செம்பூர், சென்னாவரம், மருதாடு, கீழ்கொடுங்காலூர், உளுந்தை போன்ற வழியாக சுகுநதியார் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த சுகுநதியாரை நம்பி 40,000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய மக்கள் நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் செய்கிறார்கள். அந்த சுகுநதி ஆறானது 40 கிலோமீட்டர் கடந்து மதுராந்தக ஏரிக்கு செல்கிறது. அந்த சுகுநதி ஆறை தூர்வாரி தேவைப்படும் இடங்களில் தடுப்பணை கட்டி அந்த விவசாய மக்களுக்கு நீராதாரம் பெருக்க வேண்டும். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி நல்லூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். நிச்சயமாக இந்த கோரிக்கையை ஏற்று செய்து தருவார் என்று வந்தவாசி தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் பாசிட்டிவ் தான். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இவர் ஒரு பெரிய வேலை பண்றாரு. இவர் என்னமோ சொந்த ஊர் வேற ஊர் சொல்றாரு, காட்பாடிக்காரன் கோவட்டு ஓட்டுறாரு. அதனால மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதும் எனக்கு தெரியும். காரணம், அந்த தொகுதியில் ஒரு முறை நான் பாராளுமன்றத்தில் நின்றவன். எனவே சொன்ன அடையாளங்கள் தெரியும், கவனிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதியில் வேப்பாடி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கடந்த நிதியாண்டில் ஒரு எஸ்டிமேட்டோட கையில் காட்டி பேசினேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அது அவர்கிட்டயே கொடுத்தா உடனே செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொன்னீங்க. அப்பவே கொடுத்தேன். அந்த தடுப்பணையை கட்டினால், பொம்புடி அருகிலே தடுப்பணையை கட்டினால் ஒரு 7 ஏரிகளுக்கு நீர் கொண்டு சேரும். அந்த பணியை செய்து தருமாறும், அதே போல ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து நீரேற்ற திட்டம் மூலமாக புதியன்பலம் அணைக்கட்டிற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதுக்கு அரசாணை வெளியிடப்பட்டது. கடந்த 2 நிதியாண்டில் நிதிநிலை அறிக்கையிலே தங்கள் இதில் இருந்தது. அந்த பணியும் உடனடியாக செய்து தருவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவரே, போன முறை டேட்டுக்கு முன்னாலே உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து என்கிட்ட கொடுத்தேன்னாரு. நான் அதை கவனிச்சிருப்பேன். ஆனால் அது கீழே அவர் கையெழுத்து போடாமல் கொடுத்தாரு. யார் கொடுக்கவே எனக்கு தெரியல. அதனால இப்ப கையெழுத்து போட்டு. மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமான கால்வாய் பத்மநாதபுரம் புத்தனார் பிபிஎம் கால்வாய் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அதே போல நிறைய இடங்கள்ல உடைந்து கிடக்கிறது. அந்த உடைந்த பகுதிகளை பக்கச்சுவர் ஏற்படுத்தி அந்த கால்வாய் நீண்ட காலமாக தூர்வாரப்படாத பிபிஎம் கால்வாய் திக்கணாங்கோடு கால்வாயை தூர்வாரி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, குறிப்பாக நம்முடைய உறுப்பினர் சொன்ன கால்வாய் மட்டுமல்ல, பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுகிற ஆறுகளை தான்
கடந்த பெருமழையால் கரைகள் அடிக்கப்பட்டு தெருவுக்கும் கரைக்கும் ஆற்றுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலைமை இருக்கிறது. இதை ஒரு பெரும் முயற்சி எடுத்து பெரும் திட்டத்தோடு ஒவ்வொரு ஆற்றுக்கும் கால்வாய் அமைத்தால்தான் நாஞ்சில் நாடு வளமாக இருக்க முடியும். எனவே மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை தனி கவனமாக செலுத்தி என்னவென்று கேட்டு சொல்லுகிறேன்.